இருந்து மிகச்சிறந்த முறையிலே தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும் பொதுக்குழு தீர்மானங்களை பற்றியும் சிறந்த உரையாற்றி இருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் RS பாரதி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் தினகரன் அவர்களே, நகராட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அறிவரசு அவர்களே, கருமத்தப்பட்டி நகராட்சியினுடைய தலைவர் நித்யா மனோகர் அவர்களே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, பேரூர் கழக தலைவர் செயலாளர்களே மற்றும் கிளைக்கழகத்திலே இருந்து அனைத்து மட்டங்களிலும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் ஆவலுடன் அருமை தலைவர் RS பாரதி அவருடைய பேச்சை கேட்க இருக்கின்றீர்கள். நானும் அதிலே ஆவலாக இருக்கின்றேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற தமிழக மக்கள் மரியாதையுடன் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களின் மூலமாக, அந்த அறிவிப்புகளின் மூலமாக இன்றைக்கு தமிழகம் சிறந்த முறையிலே இருக்கின்றது. அந்த சிறந்த தமிழகத்தை மீண்டும் சிறப்பாக நடத்துகின்ற வகையிலே இன்று தமிழகத்தினுடைய முதல்வர்கள் பல்வேறு திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு மகளிருக்கு ஆனாலும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அடித்தட்டு மக்களும் சிறந்த முறையிலே வாழ்கின்ற வகையிலே சிறந்த முறையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால், நீங்கள் எல்லாம் மீண்டும் 2026 தலைவர் தளபதியாருடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவை அளிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கோவை மாவட்டத்திலே 10 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களை இந்த பொறுப்பாக இந்த கோவை மண்டலத்துக்கு அனுப்பி வைத்து உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நாம் நாடாளுமன்ற தேர்தலிலே அனைவரும் எதிர்பார்த்தார்கள். கோவை நாடாளுமன்றமும் பொள்ளாச்சி நாடாளுமன்றமும் ஒரு சில பேர் வெற்றி பெறுவார்கள் என்ற பத்திரிகையினுடைய கூற்றை தூக்கி எறிந்து உங்களுடைய ஆதரவுடன் மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அதே போல வருகின்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும். அதற்கு நீங்கள் நாம் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு தந்தற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய அமைப்பு செயலாளர் திரு ஐயா RS பாரதி ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சேரப்படுகிறார். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். செந்தமிழை கடல் போல் பெருக்க வேண்டும் என்ற பாவேந்தரின் பெயரின் பாதியை தாங்கி நிற்கும் எங்கள் கழகத்தின் அமைப்பு செயலாளருக்கு பேச வைத்த பெரியார் நூலை வழங்கி மகிழ்கிறேன். பெருந்துறை ஈரோடு போவாங்க. கல்யாணம் வராது, ஒரு இது ஓப்பன் பண்ணுறாரு தொழில் பூங்கா மேட்டூர்ல. கோவை தெற்கு மாவட்ட சூலூர் வடக்கு ஒன்றிய
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழாவை மதுரை பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற புதிதாக சூலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற CPK செந்தில்குமார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய வேலுசாமி அவர்களே, முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சாமிநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் ரகு துர்ராஜ் அவர்களே, சக்திவேல் அவர்களே, ரமேஷ் பாலன் அவர்களே, வாகை பூபதி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணியன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர் தளபதி முருகேசன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பணப்பட்டி தினகரன் அவர்களே, பொள்ளாச்சி அமுதபாரதி அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற நகர பேரூராட்சி தலைவர் அறிவரசு அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக, மேடை ஏறுவதற்கு முன்பாக இந்த பகுதி மக்களுடைய பேரன்புக்குரியவராகவும் தென்னகத்து மக்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சிம்ம குரலாக விளங்கி பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, அதே போல இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு, அதற்கு அடுத்து என்னுடைய நீண்ட நாளைய நண்பர், இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி தேர்தலை நடத்துவதற்கு தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்களாலே அனுப்பி வைக்கப்பட்ட போது, இந்த பகுதியிலே ஒவ்வொரு கிராமமாக என்னோடு வந்து கட்சி தேர்தலை எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்கி என்னோடு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த பாசத்தோடு பழகிய என்னுடைய அருமை நண்பர் பொன்முடி அவருடைய படத்திற்கும்
இங்கே அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியை அருமை நண்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பகுதியிலும் யாருக்கு கட்சிக்காக உழைத்தார்களோ, யார் கட்சி வளர்த்தார்களோ அவர்களெல்லாம் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அவர்களுக்குரிய வணக்கத்தையும் செலுத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய பழக்கமாகும். அந்த வகையில இங்கே தளபதி முருகேசன் அவர்களும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் செந்தில்குமாரும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பதற்கு தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் குட் பிகினிங் என்று. ஒரு பொறுப்பாளராக பொறுப்பேற்றவுடன் துவக்கமே சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக இந்த சூழல் பொன்முடியை எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏவாக நீங்கள் ஆக்கினீர்களோ அதே போல 2026 தேர்தலிலும் இந்த தொகுதியை வென்று காட்டுவோம் என்ற ஒரு ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் இங்கே தம்பி செந்தில்குமார் தன்னுடைய பணியை துவக்கியிருக்கிறார். தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் என்று சொல்லுகிற போது இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் தெளிவாக கலைஞருடைய கவிதை எல்லாம் இங்கே பாடினார். தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தை உயர்த்தி நிற்கிறது. அவருடைய காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் காணாது. ஏனென்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்திலேயே கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த மாவட்டம் எப்படி இருந்தது, அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு பூராவிலும் இருக்கக்கூடிய குடிநீர் எடுப்பதற்காக இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டிலே 74, 71க்கு முன்னாலே இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த தண்ணீர் சில இடங்களிலே குடித்தால் ஒரு நோய் ஒன்று வரும். அதாவது உடலில் இருந்து நரம்பு போல, அந்த நரம்பிலே இருந்து புழுவை போல வந்து கொண்டே இருக்கும். இது தமிழ்நாட்டிலே பல பகுதியிலே பரவி இருந்தது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நிபுணர்களை எல்லாம் அழைத்து இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள், இந்த நோய்க்கே காரணம் குடிநீர் தான். குடிநீரை சுத்தமாக கொடுத்து விட்டால் எந்த நோயும் வராது என்று சொன்னவுடன், அதில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் குடிநீர் பிரச்சனை மிக தலைவிரித்து ஆடிய பிரச்சனை. கோயம்புத்தூர்ல குடிப்பதற்கு தண்ணீருக்காக மாநகரத்தில் அப்படி இருந்த நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்று அமைத்து அதுக்கு பேரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய ஓவர் ஹெட் டேங்க் கட்டி அந்த டேங்கில் இருந்து தண்ணி வருகிறது அல்லவா, அதெல்லாம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் கிடையாது. கலைஞர் வந்த பிறகுதான் அந்த பாதுகாப்பு திட்டத்தை குடிநீரை கொண்டு வந்து அதற்கு இதே பகுதியை சார்ந்த திருச்செங்கோடில் இருந்த கந்தப்பன் அவர்களை அதற்கு தலைவராக அந்த வாரியத்திற்கு போட்டு அவர் ஆரம்பித்து வைத்த திட்டம்தான் இன்றைக்கு குழாயிலே அத்தனை தாய்மார்களும் தண்ணீர் பிடிக்கிறார்கள் என்றால்
அது கொண்டு வந்து சேர்த்த தலைவர் கலைஞர் என்பதை நாடு மறந்து. இப்படி பல திட்டங்கள் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. அதனால்தான் யார் யார் பின்னாடியோ போய் கொண்டிருக்கிறார்கள். அதே போல குடிசை பகுதி, குடிசையே இருக்கக்கூடாது என்று குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழ்நாடு பூராவிலும் குடிசைகளை அகற்றி மாடு வீடுகளை எல்லாம் கட்டி கொடுத்தார். இத்தனை திட்டங்களையும் செய்து பல்வேறு காரியங்கள் செய்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக வருகிறது என்று சொன்னால் அதுக்கு முதலிலே வித்திட்ட தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே கூட எல்லோரும் பேசுகிற போது சொன்னார்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு மிக நிம்மதியாக இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் ஏதேனும் ஒரு வகையிலே பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே போன தேர்தல் நேரத்தில் நம்முடைய கழக தோழர்கள் எல்லாம் உங்கள் மத்தியிலே ஓட்டு கேட்கிற போது சொன்னார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தால் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார், மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அப்பொழுது எடப்பாடி என்ன சொன்னார், இதெல்லாம் நடக்குமா, ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, தமிழ்நாடு பூராவிலும் ஏறத்தாழ 1,16,00,000 பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை பெறுகிறார் என்று சொன்னால் இந்த திட்டத்திற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பெண்களுக்கு ஒன்றை செய்தால் அந்த பெண்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வார்கள் என்பதை கலைஞர் அவர்கள் போதித்த பாடம். நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமான சில நிகழ்ச்சிகளை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 1969 அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஆட்சியை கலைத்தார்கள். ஆட்சி கலைத்து விட்டவுடன் பல்வேறு துன்பத்திற்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டோம். சிறைச்சாலைக்கு சென்றோம். தளபதி மு.க. ஸ்டாலின், முரசொலி மாறன், தமிழ்நாடு புறாவும் 500க்கும் மேற்பட்டவர்கள் விசா கைதியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் மிகவும் நெருக்கடியான அந்த நேரத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய கழக தோழர்கள் மட்டுமல்ல, தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கலைஞர் அவர்கள் நேரடியாக நான் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். 1976 எமர்ஜென்சி வந்த நேரத்தில் அவரோடு இருந்த பல பேர் மந்திரிகளாக இருந்தவர்களாக போயிட்டாங்க. எம்பியாக இருந்தவர்களாக கூட பல பேர் போய்விட்டார்கள். அந்த எமர்ஜென்சி நேரத்தில் முதலில் கலைஞர் அவர்கள் வந்த மாவட்டம் இந்த கோவை மாவட்டம். அன்றைக்கு கண்ணப்பன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்த PA சாமிநாதன் அவர்கள் சிறையில் இருந்த நேரத்திலே முதலில் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் தான் எமர்ஜென்சி நேரத்திலே சென்னையிலே இருந்து கலைஞர் அவர்களை அழைத்து வந்தார். அவரோடு சென்னையில் இருந்து நான் கலைஞரோடு இங்கே கோவைக்கு வந்தேன். ஈரோடு ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக திருப்பூர், கோவை எல்லாம் அப்பொழுது ஈரோடு, திருப்பூர் எல்லாம் கோவை மாவட்டமாக கோவை மாவட்டத்தினுடைய திமுகவில் கேட்டால் பொதுமக்களுக்கு தெரியாது கலைஞர் ஜெயிலில் இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா என்று கூட செய்தி வராது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், கொடுமையான அந்த நேரத்திலே தான் தலைவர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தார்.
பல திருமணங்களிலே அவர் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இப்பொழுது நாம் கலைஞருடைய பிறந்தநாள் நடத்துவதை போல 76 கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை நடத்துவதற்கு எல்லா தோழர்களும் சிறையில் இருந்தபோது தலைவர் முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை சென்சார் அதிகாரிகள் ஒரு வரி விடாமல் அடித்து விட்டார்கள். உடன்பிறப்பே என்கிற வார்த்தையும் மூக்கா என்கிற வார்த்தையும் தவிர மற்ற அத்தனையும் அடித்து விட்டார்கள். ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். 1ஆம் தேதி இந்த கடிதத்தை எழுதுகிறார். 2ஆம் தேதி முரசொலியிலே வர வேண்டும். தடுத்து விட்ட காரணத்தினால், அடித்து விட்ட காரணத்தினால் கோபமுற்ற கலைஞர் ஜூன் 2ஆம் தேதி சென்னையிலே அண்ணா சாலையிலே கோபாலபுரத்திலிருந்து நாங்கள் எல்லாம் வழக்கமாக நான் கலைஞரோடு கோபாலபுரத்துக்கு 9 மணிக்குத்தான் வருவேன். ஆனால் அன்றைக்கு 8 மணிக்கே வர வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் கோபாலபுரத்துக்கு போய் இன்றைக்கு இருக்கிற பெரிய கார் பொருள்லாம் இப்ப கலைஞர் கிடையாது. ஒரு சின்ன அம்பாசிடர் கார் இல்ல, ஏசி எல்லாம் கிடையாது. முன் சீட்டிலே கலைஞர், கலைஞருக்கு பக்கத்திலே நான், எனக்கு பக்கத்திலே டிரைவர், பின் சீட்டில் 5 பேரை வைத்துக் கொண்டு கோபாலபுரத்திலே இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை அருகிலே வந்து அண்ணா சாலைக்கு கீழே நின்று 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தார். எமர்ஜென்சி நேரத்திலே ஆர்ப்பாட்டம் செய்தார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் எங்களை எல்லாம் கைது செய்து அண்ணா சிலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன் D1 காவல் நிலையத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். அப்பொழுதுதான் நண்பர்களே, இங்க கூட எல்லாரும் சொன்னாங்கல்ல, ஏன் பெண்களுக்காக மு.க. ஸ்டாலின் திட்டங்களை செய்கிறார் என்பதற்கு காரணம் அதுதான். நாங்கள் 7 வருடமாக முதலமைச்சராக இருந்த கலைஞரை ஒரு சேர்ல கூட உட்கார வைக்கிறது, பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அப்ப தலைவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், பக்கத்திலே நான் நிற்கிறேன். அவரால் நியமிக்கப்பட்ட பதவி பெற்ற உயர் அதிகாரிகள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஐஜி வருகிறார், கமிஷனர் வருகிறார், டிசி வருகிறார், எல்லாம் ஆண்கள். ஒருவர் கூட தலைவர் திரும்பி கூட பார்க்கல, நேரடியாக அப்படியே உள்ள போயிட்டாங்க. அப்ப தலைவர் சொன்னார் இடத்துல, பாத்தியாயா இந்த 3 பேருக்கு நான் தான் பதவி கொடுத்தேன், ஆனால் பார்த்து கூட ஒரு திரும்பி கூட பார்க்காமல் போகிறார்கள் என்று பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் தான் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உமன் கான்ஸ்டபிள் காக்கி சட்டையோடு வந்து கலைஞர் அவர்கள் சோர்வாக இருப்பதை பார்த்துவிட்டு கையில ஒரு கோப்பையிலே கப்பன் சாசரிலே காப்பி கொடுத்தது. தலைவர் அதை பார்த்துவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், எனக்கு நீ காப்பி வாங்கி கொடுக்குறீங்களா, உன் வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட போகிறது என்று கேட்டபோது அந்த பெண்மணி என்ன சொன்னது தெரியுமா? இந்த காக்கி சட்டை, நீங்க கொடுத்த காக்கி சட்டை, உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கிற காரணத்தினால் அந்த பதவி போகிறது என்றால் நான் கவலைப்படவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னது. அப்பதான் தலைவர் அவர்கள் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், பாத்தியா ஆம்பளைங்களுக்கெல்லாம் எவ்வளவு பதவி கொடுத்தார், போயிட்டாங்க. ஆனா இந்த பெண் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் போட்ட உத்தரவால் கலைஞர் தான் முதலிலே பெண் போலீஸை உருவாக்கினார். 1974 25 பேரை வேலைக்கு வச்சார் பெண்களை. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 23 கான்ஸ்டபிள். அந்த 23 கான்ஸ்டபிள் அந்த பொண்ணு ஒன்று. அதை பார்த்து விட்டு சொன்னார், இதுதாயா பெண் உள்ளம். இந்த பெண் நான் போட்ட உத்தரவால் பதவி பெற்ற காரணத்தினால் எல்லோரும் பயந்து போன நேரத்தில் கூட நன்றி உணர்வோடு வந்து கொடுத்தார் என்று சொன்னால் இதுதான் பெண் மனம் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார். இப்ப புரிகிறதா? தளபதி மு.க. ஸ்டாலின் திட்டங்களை பெண்களுக்காக செய்கிறார் என்றால் என்ன காரணம்? பெண்கள் தான்
நன்றி உணர்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்பதை இந்த பார்லிமென்ட் நான் காட்டுறேன். பொதுவா நான் வந்து ஒரு 1967 எலெக்ஷன்ல ஏஜென்டா இருக்கேன். எங்க தொகுதியில் எம்ஜிஆர் நிற்கிற போது நான் தான் அவருக்கு ஏஜென்ட். நான் தான் அவருக்கு டெபாசிட்டே கட்டேன். நீங்க எவ்வளோ எம்ஜிஆர் பத்தி சொல்றான், அவெல்லாம் எம்ஜிஆர் படத்துல பார்த்தது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்னாவே உட்காந்து சாப்பிட்டேன். இன்னும் சொல்ல போனா அவருக்கு இந்த கையால் தான் முதல்ல அவர் குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்த போது டிபாசிட்டே கட்டணும் நான் தான். ஆனா 67 இருந்து நான் தேர்தல் வேலை செய்கிறேன். 67, 71 பார்த்தால் பெண்கள் ஓட்டு அப்படியே ஒளியை சுருத்தான். ஆண்கள் ஓட்டு தான் இப்படி அப்படி மாறி மாறி வரும். அப்போ எம்ஜிஆர் போன பிறகு 77 இருந்து நான் ஒரு 2 எலெக்ஷன் போனேன். நான் 5-6 எலெக்ஷன் நின்று ஒரு 4 எலெக்ஷன் சேர்மன். இங்க கூட நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க 4 முறை 5 முறையா தலைவராக இருக்காங்க. நான் நகராட்சி தலைவராக 4 முறை இருந்தவன். நகராட்சியா இருக்கிறவர்கள் ஆலந்தூர் நகராட்சி நான் தான் தலைவராக இருந்தேன். கார்பரேஷன் அந்த அளவுக்கு நின்று வைக்கக்கூடிய பொறுப்பை தலைவர் எனக்கு வழங்கினார். ஆனாலும் கூட ஓட்டு என்கிற போது பயமா தான் இருக்கும். ஆண்கள் பட்டி உடைச்சா ஃபுல்லா ஒரு 50-60% திமுக கொடுக்கணும். பெண்கள் போட்டி உடைச்சாலே பக்கு பக்கு இருக்கும். இதெல்லாம் இல்லையா இது. அதுக்கு பிறகு நான் கவுண்டிங் ஏஜென்டா போறதே கிடையாது. இப்பதான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் என்னுடைய அருமை நண்பர் TR பாலு என்னோடு படிச்சவர். கழகத்துடைய பொருளாளராக TR பாலு நான் ஒன்ன படிச்சவன். அவர் இந்த முறை அவசியம் நான் தான் கவுண்டிங் ஏஜென்டா வரணும் அப்படின்னு சொன்னார். ஆகவே போய் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன் 67-71 பிறகு பெண்கள் பூத்து மொத்த ஓட்டும் உதயசூரனுக்கு விழுந்தது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இந்த 1000 ரூபாய் வாங்கிய பெண்மணிகள் இதே நம்மளுக்கு கொடுத்திருந்தா அது வேற இடத்துக்கு சேர்ந்திருக்கும். 1000 ரூபாயில 600 ரூபாய் 700 ரூபாய் வேற மாதிரி போயிருக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது போய் சேர்ந்த காரணத்தினாலே நான் நரேந்திர மோடியே இன்றைக்கு ஸ்டாலினை பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால் அந்த மகளிருடைய ஓட்டை பார்த்தான் இருக்கிறார். எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்து தலைவருக்கு அந்த பெண்மணி டீ வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே பேசுகிற போது கூட நண்பர் குறிப்பிட்டார்கள். கலைஞர் அவர்கள் மறைந்த போது அவர் மறைவதற்கு முன்பாக உயிரோடு இருந்த காலத்திலே நான் மறைந்தால் அண்ணாவுக்கு பக்கத்திலே தான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கலைஞர் பெரிதும் விரும்பினார். அதே முதல் என்கிட்ட தான் சொன்னார். 1976 எமர்ஜென்சி நேரத்திலே மு.க. ஸ்டாலினும் முரசொலி மாறனும் சென்ட்ரல் ஜெயில் மெட்ராஸ்ல இருந்தாங்க. கோபாலபுரத்தில் இருந்து நாங்கள் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அவரை பார்க்க போவோம். கோபாலபுரத்திலிருந்து புறப்பட்டு கடற்கரை வழியாக அண்ணா சதுக்கத்தை தாண்டி தான் சென்ட்ரலுக்கு போய் ஜெயிலுக்கு போய் பார்ப்போம். கலைஞர் ஒவ்வொரு முறையும் இந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது 2 கையெடுத்து அண்ணா சமாதி பார்த்துட்டு விடுவார். திடீர்னு ஒரு நாள் எங்களை பார்த்து திரும்பி பார்த்து கேட்டார், இந்த இடத்திலே அண்ணாவையே அடக்கம் செய்தோம், உனக்கு தெரியுமா என்ன கேட்டார். நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பக்கத்திலே இருக்க எலிமினேஷன் முன்னாள் பூவும் இருக்கார், 87 வயசாக தஞ்சாவூர் எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு வகையிலே பொன்முடிக்கு கூட சொந்தக்காரர். அவருடைய கேட்டுவிட்டு எங்களை பார்த்து கேட்டார், அண்ணாவை ஏன் அடக்கம் செய்தோம் உங்களுக்கு தெரியுமா என்று என்னை கேட்ட போது நான் சொன்னேன் தெரியாது என்று சொன்னேன். எல்கணேசனை கேட்டார், அவருக்கும் தெரியாது. அப்பதான் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி கலைஞர் சொன்னார். அண்ணா உயிரோடு இருந்த காலத்தில் திமுக துவக்கப்பட்ட போது சென்னையில திமுக தலைவர்களுக்கு வீடே கிடையாது, அண்ணாவுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. அந்த காலத்திலேயே
சென்னையிலே சொந்த வீடோடும் சொந்தக்காரோடும் இருந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். நாவலரோ அண்ணாவோ பேராசிரியரோ மொத்தம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அறிவாலயத்தை போல அந்த கட்சிக்கு கட்டணம் கிடையாது. ஆகவே அண்ணா என்ன பண்ணுவாரா, இரவு 10 மணிக்கு மேல் திமுக தலைவர்களை எல்லாம் கடற்கரைக்கு வர சொல்லி முக்கியமான முடிவுகள் கடற்கரை தான் உட்கார்ந்து இருப்பார். அதை நினைவு கூர்ந்து அண்ணா மறைந்த பிறகு இந்த இடத்திலே தான் அண்ணா உட்கார்ந்து பேசியிருக்கிறார், ஆகவே அங்கேதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவெடுத்தேன் என்று கலைஞர் சொன்னார். சொல்லிவிட்டு அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. அடுத்து என்னை பார்த்து சொன்னார், நான் செத்தாலும் என்னை இங்கதான் நீங்க அடக்கம் பண்ணணும். இதை சொல்லுகிற போது ஒரு வயசு 52. நான் கலைஞரை பார்த்து, ஏன்னா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா என்று கேட்டேன். அதுக்கு அவருக்கே உரிய பாணியில சொன்னாரு, நெருப்புன்னு நாக்கு சுட்டுடுமாயா, நான் சொல்லி வைக்கிறேன், நாளைக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீங்க நினைவில் வைத்துக் கொண்டு எனக்கு அந்த இடத்திலே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று 1976 சொன்னார். அதற்கு பிறகு பல வருடம் வாழ்ந்தார். அவர் மறைந்த போது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய கழகத்தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்திலே சொன்னதை போல பல இடத்தில் பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார். 2018 நம்முடைய தலைவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறைந்தார். மறைந்த போது நம்முடைய இன்றைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அவர் மறைந்தவுடன் நாங்களாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவரும் அவருடைய குடும்பத்தார் மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு, கனிமொழி, செல்வம் குடும்பத்தோடு கீழே இறங்கி வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் கேட்டோம், எங்கே போகிறீர்கள் என்று. அப்பதான் தலைவர் தளபதி சொன்னார், எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம். எதற்காக என்று கேட்டபோது சொன்னார், திமுக சார்பில் கேட்டால் ஒரு 6 அடி இடம் மெரினா கடற்கரையிலே கலைஞரை அடக்கம் செய்ய வேண்டும். அதற்காக திமுக சார்பில் கேட்டால் கூட எடப்பாடி கொடுக்க மாட்டார். குடும்பத்தின் சார்பாக எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் கேட்க போகிறோம் என்று புறப்பட்டு போனார். நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு சென்று அவரை போய் பார்த்தார். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தொங்கிய தலையோடு தளபதி மு.க. ஸ்டாலின் மற்றும் வர்றாங்க. அப்பொழுது நான் தான் கேட்டேன், என்ன ஆச்சு? அப்ப சொன்னார் தளபதி, எடப்பாடி இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார். எந்த தலைவனுக்கு? 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய துணை தலைவர்களுக்கும் மரியாதை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் இங்கே சிலையாக இருக்கிற முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மதுரையிலே பிரம்மாண்டமான ஒரு சிலை வைத்து குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியை வைத்து திறந்து வைத்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். பிறகு பல சிலை வந்தது. முதல் இன்னைக்கு கூட மதுரைக்கு போனா நிகரான சிலை எங்கேயுமே கிடையாது. வி.வி. கிரியை கொண்டு வந்து திறக்க வைத்தார். காமராஜருக்கு நினைவு மண்டபத்தை கட்டினார். ராஜாஜிக்கு நினைவு மண்டபத்தை கட்டினார். ஏன்? எம்ஜிஆரே மறைந்த போது அந்த கட்சியில ஜானகி, ஜெயலலிதா இந்த சண்டை போட்டுக் கொண்டு எம்ஜிஆரே மறந்து விட்டார்கள். 89 ஆட்சிக்கு வந்த கலைஞர் சட்டமன்றத்திலே 13 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் அறிவித்தார், என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆருடைய சமாதியை சீரமைக்க அன்றைக்கே 40 லட்சம் ரூபாய் செலவை அந்த சமாதியை சீர் செய்வதற்கு உத்தரவு போட்ட தலைவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர். 2 பேரும் சண்டை போட்டு விட்டாங்க. போய் எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாங்களே ஒழிய ஜானகியா ஜெயலலிதாவான்னு போட்டுட்டு தேர்தலில் சேவல் வெட்டப்புறான்னு சண்டை போட்டுக்கிட்டு எம்ஜிஆரே விட்டுட்டாங்க. அந்த எம்ஜிஆருக்கும் சமாதி அமைத்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர்.
அப்படிப்பட்ட கலைஞருக்கு ஒரு 6 அடி இடம் கேட்டபோது எடப்பாடி கொடுக்க முடியாது என்று மறுத்து வந்தார். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், பொதுமக்கள், அது நடந்து பல வருஷமா ஆயிடுச்சுனால மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி மிகுந்த வேதனையோடு இருந்த நேரத்தில் நானும் மற்றவர்களும் இடத்திலே சொன்னோம், அவன் கொடுக்காவிட்டால் என்ன, எடப்பாடி கொடுக்காவிட்டால் என்ன, நீதிமன்றத்துக்கு போவோம், எப்படியும் தலைவருக்கு அந்த இடத்தை வாங்கி வருவோம் என்று சவால் விட்டு கிளம்புவோம். அப்பதான் தலைவர் சொன்னார், அந்த வழக்கை பாரதி பேரிலே போடுங்க, பாரதியை நடத்திட்டோம், பாரதி மேல் தான் அந்த வழக்கை போடணும். காரணம் என்னென்றால் முதலில் தலைவர் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை பாரதி வைக்கலாம் சொன்னார். ஆகவே அவர் பேரிலே வழக்கை போட்டு இன்றைக்கு எம்பியாக இருக்கிற வில்சன், சண்முக சுந்தரம், என்ஆர் இளங்கோ போன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த வழக்கிலே வாதாட வேண்டும் என்று வந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். நீதிபதி வீட்டுக்கு போறோம் ராத்திரி 10 மணிக்கு. நல்ல வேளையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். வீட்டு கதவை தட்டியவுடன் உடனடியாக வந்து என்ன என்று கேட்டார். தலைவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி இடத்துல கேட்டோம், ஆனால் முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே நீங்கள் தான் இந்த வழக்கை விசாரித்து ஒரு உத்தரவை போட்டு அரசாங்கத்துக்கு இடம் தர வேண்டும் என்று உத்தரவு போட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். உடனே இந்த நீதிபதி ஏற்றுக்கொண்டு, சரி பரவாயில்லை, நான் விசாரிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீர்கள், ஆனால் சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு வழக்கை நடத்துவதென்றால் அரசாங்க வக்கீலுக்கு சொல்லணும், அதே போல கோர்ட்ல போய் நம்பர் பண்ணி வரணும் என்று உத்தரவு போட்டு எங்களை அனுப்பினார். ஓடோடி சென்று சென்னை ஹைகோர்ட்டிலே அந்த நம்பர் பண்ற கிளார்க் யாரு என்று தேடி பார்த்த போது சென்னை ஹைகோர்ட்டுக்கு பக்கத்திலே மண்ணடியிலே அந்த கிளார்க் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவருடைய வீட்டை தேடி போனோம். அந்த அம்மையார் ஒரு பெண்மணி டிவியை பார்த்துட்டு இருக்கார். கலைஞருடைய மரண செய்தி எல்லா டிவியும் போயிட்டு இருக்கு. அந்த அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கணவன் பக்கத்தில் இருக்கிறார், குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. கதவை தட்டி அந்த அம்மா இடத்துல நாங்கெல்லாம் கெஞ்சி கேட்டோம், அம்மா நீங்க மனசு வச்சாதான் கலைஞருக்கு அவர் விரும்பியபடி இந்த 6 அடி இடம் கிடைக்கும். ஆகவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு நீதிபதி ஒத்துக்கிட்டாரு, நீங்க நம்பர் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டோம். நீங்க நம்ப மாட்டீர்கள் தோணுது. அந்த அம்மா நைட்டு கெஸ்ட் இருந்தது. கணவனிடத்தில் கூட சொல்லவில்லை, ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு நேரம் ஹைகோர்ட்டுக்கு வந்து தன் கையிலே இருந்த ஸ்டாம்ப் அந்த அம்மாவை ஒட்டி கொடுத்து நம்பர் பண்ணி கொடுத்தது. அப்போ அந்த அம்மாவை பார்த்து நாங்கள் சொன்னோம், அம்மா எனக்கெல்லாம் கண்ணீர் வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் இரவு 11:30 மணிக்கு தன்னந்தனியா ஸ்கூட்டியில வந்து நம்பர் பண்ணி கொடுத்து நீதிபதியை போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த அம்மையார் இடத்துல சொன்னோம், அம்மா கலைஞருக்கு நீங்கள் இடம் கொடுப்பதற்கு இவ்வளவு நேரமும் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொன்ன போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, இந்த நன்றி சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க, இந்த சீட்ல நான் உட்கார்றதுக்கே காரணம் கலைஞர் போட்ட உத்தரவு தான் சொல்லிச்சு. இப்ப புரியுதா? கலைஞர் சோர்வா இருந்த போது காப்பி வாங்கி கொடுத்ததும் ஒரு பெண் தான். கலைஞர் அடக்கம் செய்யப்படுவதற்கு அந்த இரவன் அம்மையார் முடியாது காலையிலே வருகிறேன் சொல்லியிருந்தால் வழக்கு நடத்திருக்காரு, இடம் கிடைத்திருக்காரு. அதற்குள் எடப்பாடி ஏதேனும் சரி செய்திருப்பார். நம்பர் போட்டு கொடுத்த உடனே நீதிபதி இடத்திலே போய் கொடுத்தோம், வழக்கு நடந்தது. கலைஞருக்கு மெரினாவில் இடத்தை பெற்று கொடுத்தது மூல காரணமாக வாதம்லாம் வேற. அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா வந்து வரமாட்டேன், ராத்திரி நேரத்தில் வரமாட்டேன், காலையில் தான் வருவேன்னு சொன்னா அதுக்குள்ள வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், இந்த 2 நிகழ்ச்சிகள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய நெஞ்சத்திலே விழுந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு அவருடைய ஆட்சியில் எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு மேன்மைப்படுத்துகிற ஒரு திட்டமாக,
இந்தியாவுக்கு எனக்கு முன்னால் பேசிய நண்பர் குறிப்பிட்டதை போல இந்த கலைஞர் உரிமை தொகை தமிழ்நாட்டிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்த பிறகுதான் மற்ற மாவட்டத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டிலே கூட எல்லா திட்டங்களையும் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் இருக்காது. ஒரு உன்னதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா நேரத்தில் தாய் தந்தை 2 பேரும் செத்து போய் அனாதையாக பல குழந்தைகள் இருக்குது. தமிழ்நாடு பூராவிலும் தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க சொன்னார் தளபதி. தமிழ்நாடு பூராவிலும் 50,000 குழந்தைகள் அப்படி இருக்கிறது என்று தெரிந்தவுடன் கணக்கெடுத்து ஒரு திட்டத்தை போட்டார். இனிமேல் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதை விடுதியில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் என்ற திட்டத்தை அறிவித்து எல்லா குழந்தைகளும் இன்றைக்கு எடப்பாடி சொல்றாங்க, அப்பான்னு சொன்னா கிண்டல் பண்றாங்க. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் இல்லாத குழந்தைக்கு 2,000 ரூபாய் கொடுத்து 18 வயது வரலும் படிக்க வைக்கிறவன அந்த தாயும் அந்த குழந்தை யாரை அப்பான்னு சொல்லணும்? மு.க. ஸ்டாலின் தான் சொல்லணும். இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் கலைஞர் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதை. அதனால்தான் இன்றைக்கு நினைத்தோம் தமிழ்நாட்டிலே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பெருமை ஓங்கி இருக்கிறது. இங்க கூட பயமுறுத்தி காட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். பாஜகவும் அதிமுகவும் இணைந்து வரப்போகிறது என்று 2021 அவங்க தான் நின்றாங்க. அதையும் சந்திச்சுதான் வெற்றி பெற்றோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில் அமித்ஷா வந்தார். உடனே இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜக காரர்கள் பார்த்து சொல்கிறான், அமித்ஷாவை பார்த்து மு.க. ஸ்டாலின் பயப்படுகிறாங்க. அந்த பைத்தியக்காரத்தில் 8 முறை மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தார். இதே கோயம்புத்தூர் தொகுதி வந்தார்ல, ரோட் ஷோ நடத்தினார்ல, அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டார்ல, 8 முறை வந்த மோடியே போகும் ஊருக்கு திரும்பி என்று அனுப்பிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். 40க்கு 40 நாங்கள் வென்று காட்டியிருக்கிறோம். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இங்க எல்லோரும் குறிப்பிட்டதை போல கோவை மாவட்டத்திலே சென்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற இயலவில்லை. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை தலைவர் அவர்கள் நியமித்த பிறகு உள்ளாட்சி தேர்தல் பூரா வெற்றி பெற்றோம். நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்றோம். பாராளுமன்ற தேர்தலில் திமிர் பிடித்த ஒருவரை, ஆணவமாக அரசியல் பேசிய ஒரு நபரை இதே கோயம்புத்தூரிலே தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக இன்று காலை ஒரு பத்திரிகை நிருபருடைய வீட்டுக்கு, அவர்தான் கருத்து கணிப்பை சரியாக சொல்லக்கூடியவர். போன பாராளுமன்ற தேர்தலிலே மோடி 400 இடத்துல வெற்றி பெறுவார் என்று எல்லா பத்திரிகைக்காரனும் போட்டால், டிவி காரணம் சொன்னான். ஆனால் நான் போய் சந்தித்த நபர் தான், நிச்சயமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மோடிக்கு மைனாரிட்டி ஆட்சி தான் வரும். அவர் இன்னொன்னும் சொன்னார், ராமர் கோயில் கட்டி அயோத்தியிலே பாஜக ஜெயிக்காதுன்னு சொன்ன ஒரே நிருபர் அவர் தான். அவரை இன்றைக்கு காலையில் நானும் அறிவரசு அவர்களும் நான் கோவைக்கு வந்திருக்கிறேன் தெரிந்தவுடன் அவர் என்னை அவர் இல்லத்துக்கு அழைத்தார். அவருடைய இல்லத்துக்கு சென்று ஒரு 1/2 மணி நேரம் அவரோடு பேசிவிட்டு வந்தேன். அவர் கொடுத்திருக்கிறார், இந்த கொங்கு மண்டலத்தில் 29 தொகுதிகள் நீலகிரியில் ஆரம்பித்து திருப்பூர் ஈரோடு வரை 29 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. செந்தில் பாலாஜி வருவதற்கு முன்பாக 8 தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. 2021 6 இன்றைக்கு தேர்தல் வைத்தால் கூட இந்த 29 தொகுதிகளில் 19 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று ஒவ்வொரு தொகுதி வாரியா எவ்வளவு ஓட்டு வரும் எஞ்சி இருப்பது 10 தொகுதி.
அந்த 10 தொகுதியும் இந்த 7 மாத காலத்திற்குள்ளாக செந்தில் பாலாஜியும் தளபதி முருகேசன் போன்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் வைராகியத்தோடு பணியாற்றினால் அந்த 10ல் 5 வெற்றி பெறலாம் என்று சொல்கிறார். ஆக இந்த கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தொகுதியினுடைய இந்த மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜியை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனையும் சந்தித்து விட்டுதான் இன்றைக்கு துணிச்சலோடு எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக அவர் விளங்குகிறார். அவர் காட்டுகிற வழி, அவர் வகுத்து தருகிற வழி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கழக தோழர்களே நீங்கள் பணியாற்றுவீர்களானால் 2வது முறையாக நம்முடைய தளபதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவது உங்கள் கையில் இருக்கிறது. 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். இந்த தேர்தல் 7 மாதத்துக்குள்ளாக நேற்றுக்கே சண்டை ஆரம்பிச்சு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. பாதி பேர் எடப்பாடி கிட்ட போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 50 சீட்டுன்னு கேட்கறாங்க. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பாஜக எல்லா ஊர்லயும் குடும்பத்தை கலைச்சி கட்சியை கலைச்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சது. மகாராஷ்டிரால சரத்பவார் குடும்பத்தை பிரிச்சாங்க. அதே போல டெல்லியிலே கெஜ்ரிவாலுடைய குடும்பத்தை பிரிச்சாங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டிலேயே ராமதாசி புள்ளையும் பிரிச்சிட்டாங்க. திமுக காரங்கிட்ட மட்டும்தான் மோடியோ அமித்ஷாவோ கட்டமதிவில் என்றால் இதற்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் தலைவர் மு க ஸ்டாலின். இன்னும் 7 மாசத்துல பாருங்க, வேலுமணி கோஷ்டின்னு ஒண்ணு வரப்போகுது, எடப்பாடி கோஷ்டின்னு ஒண்ணு பிரிய போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. இப்ப எப்படி பாமகவிலே அப்பாவும் பிள்ளை பிரிந்து இருக்கிறார்களோ அதே போல அதிமுகவை பாதி பேர் இப்பொழுது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறார். நான் உள்ளூரில் இருக்கிற கழகத்தோடலாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களையும் அணுகி பேசுங்க. மனமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், இனிமேல் அதிமுக என்பது பிஜேபிக்குள் போய்விட்டது. இந்த தேர்தலோடு அவருடைய கதை முடிந்து விட போகிறது. அப்படி இல்லை, அந்த நெற்கதியில் இருக்கிற அந்த தொண்டர்களை அரவணைத்து இந்த கழகத்திற்கு நீங்கள் எல்லாம் அழைத்து வந்து அவர்களை இணைத்துக் கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சூலூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி தொகுதியாக வரப்போகிறது. அந்த வரவிருக்கிற அந்த நாளிலே 2026 தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு அருமை சகோதரர் செந்தில்குமாரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வெற்றி விழா கூட்டத்திற்கு என்னையும் அழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.